ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல் 28, 29 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பாடல் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பொருள் பார்ப்போம். பாடல் 28. இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராவதி நாதன், வணங்கி நின்றார்க்கே வழித்துணை யாமே. இங்கே அமராவதி அப்படின்ற சொல் தேவருலகம் அப்படின்ற பொருளை குறிக்குது. இறைவன் எல்லா இடத்துலையுமே இருக்காருங்க. அவர் இல்லாத இடம்னே இல்லை. நம்ம கூட மட்டும் இல்லை, நம்மளை போன்ற உயிர்கள் நிறைய உயிர்கள் இருக்குது. அது எல்லாமே வேறு வேறு உருவத்தில் இருக்குது. அதுங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கார். அதுங்களுடைய உணவையும் இறைவன் அன்றாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு நொடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆகையால் இறைவன் எல்லா இடத்துலையுமே இருக்கார். நமக்கு இருக்கிற மாதிரி இன்பம் துன்பம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் ஆல்ரெடி பேரின்ப நிலையில் தான் இருக்கார். ஏன்னா அதுக்கான காரணம் அவர் சத்துவ நிலையிலேயே இருக்கார். சத்துவம்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுற அந்த மனநிலையிலேயே இருக்கார். அதாவது அமைதி நிலை. அந்த நிலை இறைவன்கிட்ட எப்போதுமே இருக்குது. அந்த நிலையில் நம்மளும் இருந்தோம்னா எப்போவுமே அவரை மாதிரி மகிழ்ச்சியாக அதே நிலையில் ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியும். நமக்கு தான் அப்படி இல்லையே. நமக்கும் தேவர்களுக்கும் சரி 3 விதமான குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராட்சசம், தாமசம், சத்துவம். இந்த 3 குணம் நமக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றம் இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம இறைவன் மாதிரி ஒரே நிலையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பினோம்னா, இறைவனை அது இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இறைவனை பற்றி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிலை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள். அவரே வழிகாட்டுவார். அவரே வழிகாட்டியாக இருக்கிறார். வேறு யாரும் குருமார்கள் தேவையில்லை. இறைவனை பிடிச்சுக்கிட்டால் இறைவனை குருவாக இருப்பார்ன்றது தான் இதோட பொருள். சரி, வாங்க அடுத்த பாடல் பார்த்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த பாடலையும் அந்த பாடலோட பொருளையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருமந்திரம் பாடல் 29. காண நில்லாய் அடியேற்கு உறவு ஆர் உளர், நாணகில்லேன் உனை நான் தழுவிக்கொள், கோண நில்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே. கோணுதல்னா மாறுபடுதல், ஆணினா ஆணி வேர். அதாவது சித்த திருமூலர் கேட்குறாரு, சிவபெருமானே உங்களுக்கு உருவம் இருக்குதா? உங்களுடைய உருவம் இருந்தால் காமிக்கிறீங்களா? எனக்கு உங்களை தவிர உறவு வேறு யார் இருக்கா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவங்க துறவு மேற்கொண்டவர்கள். அப்போ இறைவனையே நினச்சிக்கிட்டு இருப்பவங்க. அப்போ அதனால் உன்னை தவிர எனக்கு வேறு யார் உறவு இருக்கா? எனக்கு உன்னுடைய உருவம் இருந்தால் காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் உங்கள் உருவத்தை காமிச்சிங்கன்னா உடனே நான் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன், உங்களை தழுவிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு இறைவனே கதி என்று இருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது இறைவன்கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை, கோரிக்கையை அவர் வைக்கிறார். இறைவனே உங்களுடைய உருவத்தை காண்பீங்க, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே இந்த பாடலோட பொருள். நன்றி.